ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 8ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் நல்லா 100க்கு 100 எடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 20 ஒன்வேர்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்து எழுதுக, அதாவது சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக கேட்பாங்க. ஸோ அதுதான் 15 சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 பொறுத்துக, மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 20 மார்க்குக்கு ஒன்வேர்டு கேட்பாங்க. அடுத்து 4 2 மார்க்கு. ஸோ 4 2 மார்க் வந்து இதில் எது கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் உள்ளதெல்லாம் படிச்சிங்கன்னா நிறைய கொஷின் இதில் இருந்து வரும். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நல்லா படிங்க. உலகம் எவற்றால் ஆனது? கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார்? இதெல்லாம் வந்து பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இதெல்லாம் அப்லோட் பண்ணல நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் 2 மார்க்கு கலைச்சொல் தருக கேட்டிருக்காங்க. ட்ரைப்ஸ் அண்ட் லூம் இதுக்கான கலைச்சொல். அடுத்து தமிழ் எண்ணில் வந்து எழுதணும். இதை நீங்கள் 1947 ஆகஸ்ட் 15 இதை வந்து தமிழ் எண்களில் எழுதணும். அடுத்தது சரியான மரபுச்சொல். சோறுக்கு சரியான மரபுச்சொல் அண்ட் கோழி இது ரெண்டுக்கும் சரியான மரபுச்சொல். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. பிறந்த நாள் அழகுக்காக இது ரெண்டையும் சொற்றொடரில் அமைத்து எழுதணும். அடுத்து சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புக. ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியது. திருவிழாவில் யானை டேஸ் வந்தது. அடுத்தது பின்வரும் சொற்களை கொண்டு புதிய சொல் உருவாக்குக. பொருத்தமான பண்ணை விதிகளை எழுதுக. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ் மொழியை வாழ்த்தி 4 மார்க்கு. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. நீர்நிலைகள் குறித்து சியாட்டால் கூறியுள்ளவற்றை எழுதுக. பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை? மூங்கிலால் உருவாக்கப்படும் பொருள்களை எழுதுக. வேற்றுமை எத்தனை வகைப்படும், அவை யாவை? மலைச்சோற்று நோன்பு பற்றி விளக்குக. அடுத்து அடி மாறாமல் எழுதுக. அதில் வந்து தக்கார் என தொடங்கும் குறள், சொல் என முடியும் குறள் கேட்டிருக்காங்க. அடுத்தது கற்றோருக்கு கல்வி என தொடங்கும் நீதிநெறி பாடல் கேட்டிருக்காங்க. வலிவார் சிலர்கடல் இன்றியே படைவேலம் பாடல் இது வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. நெடுவினா 7 மார்க்கை பொறுத்தளவில் ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக. கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக. எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக. வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. அறிவுசால் ஔவையார் கதையை சுருக்கி எழுதுக. அடுத்து 4 மார்க்கு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம், அப்படி இல்லாட்டி இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு கடிதம். 8 மார்க்கு கட்டுரை. நூலகத்தை பற்றி ஒரு கட்டுரையும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 மார்க்கு சிந்தனை வினா. நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம்? இதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதெல்லாம் நல்லா படிங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். தேங்க்யூ ஸோ மச்.